இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் பிசி பில்ட் பண்ண போகிறோம். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3D மாடலிங் அண்ட் ஆர்கிடெக்ட் டிசைனிங். இதுக்கு நம்ம ஃபுல்லாமே ஹையர் அண்ட் காம்பனன்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா MSIயில் MEC X570S ஏஸ் மேக்ஸுங்கிற மதர்போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மதர்போர்டு யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீமியம் ஹார்ட்வேர் டிசைன் இஸ் ஒன் ஆஃப் த ரீசனுங்க. ரொம்ப நம்ம ஹையர் அண்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு சூட்டபுளான மதர்போர்ட் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மதர்போர்டில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஹெவி பிளேட்டட் VRM ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டாப் வந்து அலுமினியம் கவரில் வித் எக்ஸலண்ட் MSIயோட டிசைன் லோகோவோட வருது வித் லைட்னிங் எஃபெக்டோட. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆஸ்தட்டிக்காக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஹீட் பைப் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் வந்து எல்லாமே வந்து ஹையர் அண்ட் காம்பனன்ட்ஸில் யூஸ் பண்ணது. தேர்ட் வந்து அதோட M.2 சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டபுள் சைடட் M.2 தெர்மல் யூஸ் பண்ணியிருக்காங்க. M.2 ஷீல்டில் வந்து ஃப்ரோசர் மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு தெர்மல் சொல்யூஷனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர்போர்டு. இந்த தெர்மல் சொல்யூஷன் வந்து எதுக்கு நம்ம மெயினாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Ryzen 9 மாதிரி ப்ராசஸர் யூஸ் பண்ணுறப்ப அதோட கோர்ஸ் அண்ட் த்ரெட் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டிசைன் மதர்போர்டோட சர்க்கியூட் டிசைன்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து தெர்மல் சொல்யூஷன் அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே கிடைக்குங்க. இந்த போர்டில் Gen 4ஓட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 64 GB/s இருக்குது. இது ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் லைட்னிங் Gen 4 ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு. அப்புறம் இந்த சீரீஸில் இது X570S ஏஸ் மேக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர்போர்ட் ஃபார் ஹையர் அண்ட் ப்ராசஸர்ஸுங்க. இந்த போர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் 41,000 வரும் இன்றைக்கி டேட்டுக்கு. Ryzen 9 5950X. இந்த ப்ராசஸர் வந்து 16 கோர்ஸ் 32 த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரு. இதோட பேஸ் கிளாக் பார்த்தீங்கன்னா 3.4 GHz, மேக்ஸிமம் பூஸ்ட் வந்து 4.9 GHz வரல இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஹையர் அண்ட் ப்ராசஸர் Ryzen 9லேயே. ஸோ இந்த ப்ராசஸருக்கு ஆப்டாக இருக்கணும் தான் நம்ம MSIயில் X570S ஏஸ் மேக்ஸுங்கிற மதர்போர்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிசி பில்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஷேரோட 16x2 கிட்டு 4 கிட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 64 GB ரேமு, உங்களுக்கு 3600 MHzல DDR4 வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இது அந்த போர்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 128 GB ரேம் ஆட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பட் ரைட் நவ் கஸ்டமருக்கு 64 GB சஃபிஷியன்ட்னால நம்ம 64 GB மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு 6 GB ரேமு. கார்ஷேர் ரேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேம். இந்த ரேமுக்கு 10 years வாரண்ட்டி இருக்குது. ரேமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு சிங்கிள் ரேம் 6700 rupees வருங்க. ஸ்டோரேஜ் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏடேட்டாவில் XPG Gamix S70 Blade 1TB Gen 4 NVMe SSD யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த SSD பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம். ஸோ இதோட ரீட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 7400 MB/s, ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 6800 MB/s. இந்த SSD பார்த்தீங்கன்னா 5 years வாரண்ட்டி தராங்க. ஆர் 740 TBW அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெராபைட் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டெராபைட் ரிட்டர்ன்னா என்னென்னா, ஒரு SSDயோட டோட்டல் லைஃப் டைமில் அதோட அமௌண்ட் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு 740 times இந்த SSDயில் பண்ணலாம். அதுதான் அதோட மேக்ஸிமம் TBW. ஸோ அந்த வாரண்ட்டி பீரியட் வந்து எய்தர் 5 years ஆர் 740 times வரலும் அந்த வாரண்ட்டி கவர் ஆகும். ஏடேட்டா XPG S70 பிளேடு இன்றைக்கி அப்ராக்ஸ் 10,500 வருது. ஸோ இந்த SSD ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பட்ஜெட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் SSD. ஸோ அதனால தான் பர்டிகுலராக இந்த பிசி பில்டுக்கு நாங்கள் கஸ்டமருக்கு ஏடேட்டா XPG SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் SSD பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜாக சாம்சங் 870 QVO 1TB நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரைமரி ஸ்டோரேஜாக ஏடேட்டா XPG வச்சுருக்கோம். செகண்டரி ஸ்டோரேஜாக SATA SSD யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிசி பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபினெட் பார்த்தீங்கன்னா தெர்மல் டேக்கில் View 51TG ARGB வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கேஸ் ஒரு ஃபுல் டவர் கேஸ். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 3 ஃபேன் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 2 200mm ARGB ஃபேன், ரியரில் ஒரு 120mm ARGB ஃபேன். ஸோ இந்த கேஸில் நம்ம லிக்விட் கூலிங் கூட பண்ணலாங்க. இந்த பிசி பில்டுக்கு நம்ம லியான்லி கேலகட் 360 கூலர் யூஸ் பண்ணுறோம், பிளாக் கலர். ஸோ நம்ம இந்த பிசி பில்ட் ஃபுல்லாமே பிளாக் கலர் தீம்டு பிசி பில்ட், அதனால நம்ம பிளாக் கலர் கூலரும் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஃபுல் டவர் கேஸ்னால நம்மளுக்கு 360 கூலர் வந்து ஸ்பேஸும் ஆக்குபைட் ஆகிரும். ரெண்டாவது கூலிங் எஃபிஷியன்சியும் நம்மளுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த கூலரோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 5 years கொடுக்குறாங்க. அப்ராக்ஸ் இந்த கூலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 rupees இன்றைக்கி டேட்டுக்கு இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை பார்த்திங்கன்னா MSI A1000
ஸோ இது வந்து ஒரு 80+ கோல்டு வெர்ஷன், 10 years வாரண்ட்டி இருக்கக்கூடிய எஸ்எம்பிஎஸ்ங்க இது. இந்த எஸ்எம்பிஎஸோட ஃபுல் டெக் ரிவ்யூ வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிசி பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா MSI சுப்ரீமேக்ஸ் RTX 3080 12GB வெர்ஷனுங்க. சுப்ரீமேக்ஸுங்கிறது MSIலேயே ஒன் ஆஃப் த ஹையர் அண்ட் கார்டு. அதோட ஹீட் சிங்க்கு பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ இந்த ஹையர் அண்ட் பிசிக்கு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு இந்த கார்டு ஆப்டாக இருக்குன்னு சொல்லி பர்டிகுலராக இந்த மாடல் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹையர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால தான் பர்டிகுலராக இந்த மாடல் நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இதோட ப்ரைஸ் இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் 1,10,000 வருங்க, இன்க்ளூடிங் ஆஃப் டேக்ஸ். நம்ம மதர் போர்டுக்கும் கிராஃபிக் கார்டுக்கும் ஸ்லீவ் கேபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்லீவ் கேபிள்ஸ் ஒரு யூனிக் டிசைன் கொடுக்கும். டோட்டல் பிசி பில்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பிசி பில்டில் நம்ம டீப் கூல் CF120 பேக் ஆஃப் 3 ஃபேன்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஃபுல் டவர் கேஸ்னால நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ அதிகமாக வேணுங்கிறதுக்காக பர்டிகுலராக இந்த மாடல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது போல் நாங்கள் நிறைய பிசி பில்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்குயர்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே தெரிகிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷாப்போட லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.